பிரைஸலோட நல்லா இருக்கீங்க. கருத்துக்குள்ளே புது சந்தோஷமா இருங்க. ஏசப்பாதி புது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, வானத்தை அதாவது பார்க்க. ஆமே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வார்த்தை, வானத்தை அல்லாந்து பார். இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை இருப்பார்கள். ஆமே, உன் சந்ததியை நான் இப்படியாக ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுள்ளம் பற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை பிள்ளைகளை பெறும்படி நான் செய்வேன். அவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். ஆமேன். உடைய வாழ்க்கை நட்சத்திரத்தை போல் ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கற்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். சாரால் வயது சென்றவளாய் இருந்தாலும் அவருடைய கற்பம் செத்து போனதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்து அவளை பிள்ளை பெறும்படி செய்தார். ஈசாக் என்ற மனிதனை அவள் பெற்றெடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்தோஷமான பிள்ளை தச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. God bless you.